வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வந்து நான் மத்தி மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பாருங்கள். நான் வந்து வேறு மெத்தடில் செய்வேங்க. அதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நான் எப்படி செய்கிறது வீடியோவில் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒரு 100 கிராம் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறேங்க. இப்போது இதில் வந்து தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்க, தக்காளி போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன் அந்த புளியோட. இப்போ வந்து நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மாதிரி கரைச்சி வச்சுக்கணுங்க. புளி தண்ணி, தக்காளி, மஞ்சள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து உப்பு போட்டிருக்கேங்க. போட்டு கலக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். நான் இப்படி தான் மீன் குழம்பு செய்வேன். ஒரு கடாய் வச்சுக்கணுங்க. கடாயில் வந்து நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறைய இருக்கணும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டு இப்போ நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து பூண்டும் மிளகும் வந்து நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாங்க. அப்புறம் வெங்காயமும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். லைட்டாக தான் பொருளாதி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நான் அந்த கரைச்சி வச்ச தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதில் சூப்பராக வந்து இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம வந்து நல்லா கலரி விட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த கரண்டியில் வந்து நல்லா திக்காக ஒட்டணும். இது இன்னும் ஒட்டல. அதனால என்ன கொஞ்சம் நம்ம கொதிக்க வைக்கலாங்க. கொதிக்க வச்ச பிறகு நம்ம மீன் போட்டுடலாம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோ வந்து மத்தி மீன் எடுத்து வாங்கி வச்சிருக்கேங்க. அதை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அதை போட்டுக்கலாங்க. இதுல பாருங்க, நல்லா மீன் வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனலா வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு லைட்டா ஒரு கலரி விட்டுக்கலாம். பாருங்க, மீன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.